நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கி கட்டர் இல்லாம நம்ம எப்படி வந்துட்டு ஹார்ட் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு தான். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்பி ஷீட்ட தான் வளைச்சு, நெளிச்சு இந்த மாரி திரி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்ததுன்னா, நீங்க அத வச்சே கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்ல. அதனால நான் இந்த மாரி ஒரு ஐடியா பண்ணி எடுத்திருக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான திங்ஸ் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை வந்து வேற பக்கம் வேலை செய்யாது. அதனால இந்த மாரி நம்மளுக்கு திங்ஸ் எல்லாம் இல்லாதம்போது தான் மண்ட மூளை நல்லாவே வேலை செய்யும். இதே மாதிரி இன்னும் சில பீசஸ் வந்து டெக்கரேஷனுக்காக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கேக்ல இருக்கட்டும், இல்ல நோட் புக் கட் பண்ண அந்த அட்டைப்படமா இருக்கட்டும், எதுலயுமே இந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு ஒரே ஷேப்பா இருந்ததுன்னா, அது ஒரு லுக்கா இருக்கும். ஆனா, இந்த மாரி குண்டக்க மண்டக்க இருந்ததுன்னா, அது ஒரு 3D லுக்கா தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐசிங் பண்ண இந்த ரெட் வெல்வெட் கேக்ல வந்துட்டு நம்ம இப்போ டிசைன் குடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, கோலப்பொடி மாரி இழுவிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா, ஒரு சில பேர் பண்றாங்க, ஓஎஸ்பி ஷீட் அட்டைலாம் வச்சு யூஸ் பண்றாங்க. எனக்கு அந்த மாரி பண்றதுக்கு விருப்பம் இல்ல. இப்போ கோலத்துல கலர் பொடிய தூவுற மாரி நம்ம இந்த பிரெட் கிரம்ஸை வந்துட்டு தூவிக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸ் வந்துட்டு இப்படி நம்மளுக்கு விழுகணும் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து தூவக்கூடாது. லைட்டாக நம்ம ஓடிஜியில் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணுவோம்ல, அந்த ஹீட்லேயே வந்துட்டு நம்ம அதை உள்ள ஒரு ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி அழகாக கோட் ஆகும். ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கட்டும், வெளிவாக இருக்கட்டும், 1000 கஷ்டங்கள் வந்தாலுமே எனக்கு ஒரு கேக் ஆர்டர் போதும் என்னோட கஷ்டத்தெல்லாம் நான் வந்துட்டு மறக்கிறதுக்கு. ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்குற தைரியத்தை எவனும் தரமாட்டான்னு சொல்லிட்டு, அது உண்மை. எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த கேக் ஆர்டர் கொடுக்குற தைரியத்தை யாருமே கொடுத்தது கிடையாது. ஓகே, இப்போ நம்ம கேக்குக்கு வரலாமா? இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இல்லை ஒரு குட்டி பிசுறு கூட தெரியாமல் நல்லா டபுள் கோட்டடாக நம்ம இந்த க்ரம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே மட்டும் இல்லாமல் சைஸ்லேயே நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும். இந்த கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்ச ஹார்டின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா தூக்கி அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கேக் டிசைன் பார்த்தீங்கன்னா, என்னோட மண்டமுலையே கசக்கி நானே செஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நம்பவா போகிறீங்க? அதான் கிடையாது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கிறோம். இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டாப்பர், வழக்கமான டாப்பர் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதை கொடுத்துட்ருக்குறோம். இந்த டாப்பரையே யூஸ் பண்ணி ஓபி அடிச்சுட்டு இருக்கேம்மா, உனக்கு என்ன கேக் மேலே எழுத தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பெரிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படிதான் கிடையாது. நம்மளை நம்பியே கேக் வாங்குற கஸ்டமருக்காக நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த கேக் டாப்பர்ஸை வந்துட்டு நான் கஸ்டமருக்கு வந்துட்டு என்னோட சார்பில் கொடுக்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் எழுதுனதை பார்த்தா படிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எழுதுவேன். ரொம்ப ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு எனக்கு தலையெழுத்தே அப்படி தான் போல். என் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் எப்பயுமே இருக்கும். என் ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ வரைக்கும் அதே ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனைனா என்னங்க பண்ணுறது நானும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை, see you again.